சார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது இந்த தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமா தான் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால என்ன பயன் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நமக்கு அதனுடைய விவரங்கள் நமக்கு தெரியாம இருக்கு. மக்களுக்கு அது புரியறது இல்ல. அவங்க அந்த அமித்ஷாங்கிற நம்ம நாட்டினுடைய சர்வாதிகாரி அமித்ஷா என்ன சொல்றாரு, உங்களுக்கு வந்து 6 இடங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறார். இந்த டீலிமிட்டேஷன் கமிட்டின்னு பேர் இருக்கு. 6 இடங்கள் அதிகரிக்கும் அப்படின்னார். இந்த 6 இடங்களுக்கு நம்ம பல்ல காட்டிட்டோம்னா உத்தரப்பிரதேசத்துல 60 இடங்கள் அதிகம். ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஆகுதுன்னா, தென்னாட்டு எம்பிக்கள் மொத்தமாவே தான் 5 ஸ்டேட்டையும் 5 மாநிலத்தையும் சேர்த்து தென்னாட்டு எம்பிக்கள் மொத்தமாவே 150 160 பேர் தான் வர்றாங்க. வடநாட்டுல 400 வருது. இப்ப மெஜாரிட்டி நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பார்லிமெண்ட்டுக்கு போறதுல அர்த்தமே இல்ல. போட அப்படின்ட்டு போடுவோம். வந்தால சம்பளம் வாங்கிக்க, கேன்டீன்ல சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. எந்த தீர்மானம் கொண்டு வர முடியாது. அந்த திமிர்னால தானே அந்த ஆள் வந்து மும்மொழி கொள்கை ஏத்துக்கலாம் காசு கொடுக்க மாட்டேன்னு ஒரு மந்திரி சொல்றான்னா எந்த திமிர்ல அந்த மாதிரி சொல்றான்? இந்த திமிர்ல தான் சொல்றான். முழுக்க முழுக்க வட இந்தியர்களால் நம்மளை அப்படியே அமைக்கிறதுக்காக கொண்டு வர்றதுதான் அது. ஒரு எங்க குடும்பத்தை விஷயத்தையே நான் ஒண்ணு சொல்றேன். டீலிமிட்டேஷன் கமிட்டியில நேரு காலத்துல எங்க அண்ணன் வந்து திமுக சார்பில் அவர் தான் உறுப்பினராக இருந்தார். திமுக சார்பில் டீலிமிட்டேஷன் கமிட்டியில வந்து நாடாளுமன்ற உறுப்பினரும் இதாக போடுவாங்க, மெம்பராக போடுவாங்க. எங்கள் அண்ணன் அதில் மெம்பர் ஆகிட்டார் டீலிமிட்டேஷன் கமிட்டியில். தமிழ்நாட்டு இது தொகுதிகளை வந்து எப்படி எந்த எல்லை, அதாவது செங்கல்பட்டுங்கிறது வந்து இங்கேருந்து இது வரல இருக்கிறது செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து அரக்கோணம் தொகுதி, அது இதில் அரக்கோணம் தொகுதிங்கிறது இதுலேருந்து இது வரல இருக்குது. அது மாதிரி இந்த தொகுதி வந்து எல்லைகளை வகுக்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி. இவர் என்ன பண்ணாரு சாமர்த்தியமா, இவர் சேலத்தில் நிற்பார். என்ன பண்ணாரு, சேலம் தொகுதியில நாடாளுமன்ற தொகுதியில தருமபுரியை சேர்த்திட்டார். சேலம் தருமபுரி ரெண்டும் அப்ப ஒரே மாவட்டம். அது 2 இடத்துலயும் வந்து செல்வாக்கா உள்ள இருந்த ஒரே ஆளு எங்க அண்ணன் தான். ஏன்னா தருமபுரியில தான் அவர் படிச்சது பூரா, சேலத்துல பிறந்து வளர்ந்தது. ஆனா தருமபுரியில அவர் வந்து எங்க உறவுக்காரர்கள் வேற நிறைய இருக்கும். இதை சேர்த்துனதுல என்ன ஆச்சுன்னா, மற்ற யாராலையும் ஏற்று நிக்க முடியல. அந்த அளவுக்கு சாமர்த்தியமா பண்ணிக்கிட்டாரு, பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்போ வந்து அவர் அந்த கமிட்டியில இருக்கும்போது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க எங்க வீட்டுக்கு வந்து, இந்த என்னுடைய கான்ஸ்டியூன்சி ஏதோ இந்த மாதிரி கொஞ்சம் மாத்தி கொடுங்க, இந்த மாதிரி மாத்தி கொடுங்க, அவங்களுக்கு தன்னுடைய வெற்றிக்கு தகுந்த மாதிரி இந்த தொகுதிய எல்லைகளை வகுத்துக்குவாங்க. அதெல்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கமிட்டி அது. அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டியை கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து வடவர் ஆதிக்கத்தை முழுக்க கொண்டு வரதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க. அதனாலதான் தென் மாநிலங்கள்ல இருக்கிற அத்தனை முதலமைச்சர்கள் இன்னைக்கு வந்து ஏற்று நிக்கிறாங்க. வெறும் ஸ்டாலின் மாத்திரம் இல்ல, நம்மளோட ஒரு படி அதிகமாவே கர்நாடகக்காரர் முறைக்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திராக்காரருக்கு முறைக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு ஒருத்தர் தான் இப்படி இல்லாம அப்படி இல்லாம உட்காந்துருக்காரு. அவருக்கு தெரியும், ஆனா அவர் மாட்டிக்கிட்டார். அதனால வெளியே வர முடியாம தடுமாறுறாரு. அதனாலதான் அத்தனை கட்சிக்காரரும் உள்ள வந்தாங்க. அதனுடைய இம்பாக்ட், அதனுடைய பயங்கரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரியும். அந்த மாதிரி வரும்போது நம்ம அங்க போய் பார்லிமெண்ட்டுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. இலவசமா பிளேன்ல வந்து நம்ம செலவுல பிளேன்ல போயிட்டு பார்த்து டெல்லியை பார்த்துட்டு வந்தாங்கிறத தவிர இவரை எந்த லாபமும் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. பேச்சாக்கு பிரயோஜனம். திமுகவுடைய சதி வலையில மற்ற கட்சிகள் விழுந்துடக்கூடாது, அதனால இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினால எந்த பயனும் இல்லைன்னு எச் ராஜால இருந்து பல பிஜேபி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க சார்? சொல்றது யாரு? எச் ராஜா. அது எந்த கட்சிக்காரரு? பிஜேபி. அவங்களே தானே அந்த கூட்டமே நடக்குது. அவ்வளவுதான். எச் ராஜா எந்த ஊருக்காரரு? காரைக்குடி. அவர் சொல்லிட்டு இருக்காரு, முழு பேர் வந்து ராஜா சர்மா, எச் ராஜா சர்மான்னு பேரு. நம்ம ஊரே சேராத ஆளு. பாஜகனாவே தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? பிராமண ஜனதா பார்ட்டி, அதுல அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. இன்னைக்கு நேரத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய ஆதிங்க வெள்ளக்காரன் இருந்தாங்க, வெள்ளக்காரன் கிட்ட பெரியார் அழகா சொன்னாரு. 2ஆம் உலக யுத்தத்துல ஜப்பான்காரன் வந்து குண்டு போட்டான்.
திருவள்ளிக்கேணில் ஏன்னா இன்னைக்கு ஒன்றும் எனக்கு அந்த ஆதாரம் எதுவும் தெரியல, ஆனா அது நடந்ததுன்றாங்க. ம். திருவள்ளிக்கேணில் குண்டு போட்ட உடனே பிரிட்டிஷ் உளுந்துருச்சு, தோத்து போச்சு. நம்ம அப்போ வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறோம். ம். இங்கிலாந்து உழுவ போகுது, தோக்க போகுதுன்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. ம். அவன் அங்கிருந்து கிளம்பி வந்து இந்தியாவில் வந்து குண்டு போடுற அளவுக்கு வந்துருச்சு. ம். பிரிட்டிஷ்காரன் தோக்க போறான உடனே சரி ஹிட்லர் குரூப் ஜெயிக்க போகுதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்தா ஐயர் பூரா ஜெர்மன் கத்துக்க ஆரம்பிச்சிட்டான், ஐயங்கார் பூரா ஜப்பானீஸ் கத்துக்க ஆரம்பிச்சிட்டான். பெரியார் சொல்லுவார், அவ்வளவு என்ன தேசபக்தி. அந்த மாதிரி ஆளுங்க அவங்க. இன்னொரு சுலபமா உங்களுக்கு புரியணும்னாக்கா, கடைசியா சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த வைஸ்ராய், அதாவது ஜனாதிபதி பதவியில அந்த மாதிரி பவர்ஃபுல் பதவியில இருந்தவர் வந்து இங்கிலாந்து ஆட்சியில் இருந்தபோது லார்ட் மவுண்ட் பேட்டன், அவர் தான் கடைசி வைஸ்ராய். அவர் அவருக்கு செக்ரட்டரியா இருந்தவர் HVR ஐயங்கார், தமிழ்நாட்டுக்காரர். நேருவை கைது பண்றதுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்தது பூரா மவுண்ட் பேட்டனுக்கு அட்வைஸ் கொடுத்து எல்லாம் செஞ்சது அந்த HVR ஐயங்கார். சுதந்திரம் வந்தது, நேரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறார், அவருக்கு யார் செயலாளர்னா அதே HVR ஐயங்கார். இது எப்படி சார்? அதுதான் அவங்க. நேருவை கைது செய்வதற்கு என்னென்ன முறையில கைது செய்யலான்ற ஐடியா கொடுத்தது மவுண்ட் பேட்டன் கொடுத்த HVR ஐயங்கார் தான். நேரு பிரைம் மினிஸ்டராக வந்தபோது அவருக்கு செயலாளராக வர்றார். அதுதான் அவங்க. நீங்க சொல்றத பார்த்தா குத்துறதும் ஒரே ஆளு, குத்து வாங்குறதும் ஒரே ஆளு இருக்கிறாங்களே. அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு அந்த ஊடகங்கள் பூரா அவங்க கீழே இருந்தா இதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. நாம தான் முடிச்சுக்கணும். இந்த எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு போது அவங்களுக்கு ஜண்டி கட்டடிச்சு இதனால சேர்றானுங்கிற பயம் வந்துருச்சு. அடுத்துக்கு எடுப்பாங்க, இதெல்லாம் வரும். இந்த நான் தான் சொல்றேன், 26ஆம் வருஷம் எலெக்ஷன் வர்றதுக்குள்ள பல விஷயங்கள் நீங்க பாருங்க. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்களே, அதை கவனிச்சிங்களா நீங்க? தெரியல. இல்ல, அதுல வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது பெரிய பிரச்சனை கிடையாது, இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, மக்கள் பிரச்சனை கிடையாது, மக்கள் சார்ந்த பிரச்சனை நிறைய, ஜனநாயக பிரச்சனை நிறைய இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இதுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேக்குறாரு. இப்ப நான் சொன்னதுதான் அவ்வளவுதான். அது அவருக்கு யாராவது சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும் அதை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு 3 மாசம் ஆகுது டைம் எடுக்கிறதுக்கு. ஏதோ அவருக்கு தெரியாதுப்பா, அவர் என்னத்தை கண்டார், ஏதோ சொல்றதை சொல்லிட்டு போயிருக்கு, இதை எழுதி கொடுத்துருப்பாங்க. அவர்கிட்ட இந்த புதுசா 2-3 பேர் வந்து சேர்ந்திருக்காரு, அவங்க அந்த ஆடு எழுதி கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு. அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து மத்த கட்சிகள், அதாவது பாஜக புறக்கணிச்சதும் சரி, நாம் தமிழும் சேர்ந்து புறக்கணிச்சிருக்காங்களே, அது எப்படி நீங்க பாருங்க? எல்லாம் பி டீமுங்க, ஒரே கட்சி தானே, அதுல என்ன இருக்குது? அவர் வேற கட்சி, இது வேற கட்சி. அவங்க போட்டு சோறு போட்டு வளர்த்துற ஆளு தானே அவரு. அவர் வேறங்க போவார். நாம் தமிழரா? அது நான் தான் சொல்றேன், தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் பூராமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. தமிழர் அல்லாதவர்கள் தனியா இருக்காங்க. அதனாலதான் ராஜா நாம் தமிழர்கள்லாம் தனியா இருக்கிறது, அவங்களுக்கு தமிழுக்கு சம்பந்தம். இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற இந்த விஷயம் அமெண்ட்மெண்ட்ல வந்து, அதாவது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா திமுக அரசு தடுத்துரும் நீங்க நினைக்கிறீங்களா? எதிர்த்து போராடணுங்க. முடிஞ்ச உடனே தடுத்து தான் பார்க்கணும். ஒரு நோய்க்கு ஒரு டாக்டர் வைத்தியம் பண்ணும்போது இப்ப குணப்படுத்தி காப்பாத்திடுவேன் நினைக்கிறியான்னு சொன்னாலும் அர்த்தம் இல்லை. முயற்சி பண்ணணும். கார்டியாக் அரெஸ்ட் வந்துருங்க, ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட் வந்து சம்டைம் திடீர்னு டக்குன்னு நிற்கும் ஹார்ட். எதனால நிற்கிறதுன்னு தெரியல, பேசிக்கிட்டே இருப்பாங்க, பொத்துன்னு விழுந்துருவாங்க, ஹார்ட் அப்படியே நின்றுடும். சில காரணங்கள்னால அதாவது நர்வ் இம்பல்ஸ் சரியா போகாதனால இந்த ஹார்ட் டப்புன்னு அப்படியே நிற்கும். அந்த சமயத்துல எங்களுக்கு அந்த கார்டியாக் மசாஜ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட்ல அது ஒரு பாடம். நெஞ்சை வச்சு அமைக்க இப்போ இது பண்ணோம்னா, வாயில சைக்கிள் சுவாசத்தை கொடுத்துக்கிட்டே அமைக்க பண்ணோம்னா எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் வந்து அப்படியே ஹார்ட்லேயே வந்து இன்ட்ரா கார்டியாக் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போட்டோம்னா எந்திரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதான் ஹார்ட் தான் நின்று போச்சே விட்ரு அப்படின்னாங்க, செத்து போயிடலாம். எவ்வளவோ கேஸுகளை நாங்க காப்பாத்திருக்கோம். சொந்த அனுபவத்துல சொல்லணும்னா, என்னுடைய மூத்த அண்ணன் ராஜாராம் அது மாதிரி படுத்தார், ஃபுட் பாய்சன் நினைச்சிட்டு போனார், கார்டியாக் அரெஸ்ட். ஒரு 2 மணி நேரம் விடாம போராடி அவரை காப்பாத்திட்டார். அதே மாதிரி என்னுடைய மாமனார் அப்ப வந்து கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, ஸ்பெஷல் வார்டே கிடையாது, ஜெனரல் வார்டில் தான் படுத்துப்பாங்க. பெரிய ப்ரெஸ், அந்த ப்ரெஸ் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த மெஷின் சரியா ஓடலன்னு சொல்லிட்டு இவர் இழுத்தாரு, செஸ்ட் பெயின் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக்.
உடனே ராயப்பேட்டாவில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ ஹார்ட் அட்டாக் வந்து ஜெனரல் வார்டில் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஹார்ட் நின்றுடுச்சு. அப்போ அவர் எனக்கு அப்போ உறவுக்காரர் தான் அவர். அந்த சமயத்தில் நான் பயிற்சியில் இருந்துகிட்டு இருக்கிறேன். சேதுராமன் ஒரு அசிஸ்டன்ட்டு, சத்யநாதன் இன்னொரு சீஃப். இவங்க 2 பேரும் அந்த சத்யநாதன் இருந்துட்டு கார்டியாக் மசாஜ் கொடுத்து பார்த்தேன். அப்பதான் அந்த ஐடியா வருது. கொடுத்து பார்த்தா என்னன்னா, என்னுடைய கிளாஸ்மேட் ஃபசல்னு அவன் நின்றுகிட்டு இருந்தான். அவன் ஹாக்கி பிளேயர், ஸ்போர்ட்ஸ்மேன். அவனை கூப்பிட்டாரு, டே ஃபசல், பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனுக்குரிய இந்த இடத்த வச்சு அமுக்குடா பார்க்கலாம் அப்படின்னாரு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அமுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 10-15 தடவை அமுக்க ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு ஒரு ஜெர்க்கு வந்த உடனே சேதுராமன், டே ட்ரை பண்றான். இடைவிடாம 6 மணி நேரம். ஃபசல் போனா, ஃபசல் டயர்ட் ஆன உடனே அடுத்த வார்ட் பாய் வந்தா, அது மாதிரி 4-5 பேர் சேர்ந்து 6 மணி நேரம் இது பண்ணி ஏந்திரிச்சார். எந்திரிச்சு உட்காந்ததுக்கு அப்புறம் 6 வருஷத்துக்கு மேல. அதான் இதெல்லாம் என்னன்னா முயற்சி பண்ணோம். இப்ப நீங்க சொல்றீங்களே, இதனால தடுத்துட முடியுமான்னு, தடுத்து பார்ப்போம். முடியலன்னா பார்ப்போம். அதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் பார்ப்போம், எங்க போறோம்னு பார்ப்போம். ஸ்டாலின் அழகா சொல்லி இருக்கிறாரு, இது மாதிரி சில விஷயங்கள் செஞ்சதுனாலதான் ஒரே மதமா இருந்தால் கூட பங்களாதேஷ் பிரிஞ்சு போச்சு பாகிஸ்தானை விட்டு. சோவியத் யூனியன் துண்டா உடைஞ்சது. மொழியை திணிச்சாங்க. ரஷ்யன் கத்துக்கிட்டாங்கன்னாங்க. பால்டிக் நாடுகள் முதல்ல பிச்சுக்கிட்டு போனான். இன்னைக்கு சோவியத் நாடு 15 நாடா துண்டா உடைஞ்சு இன்னைக்கு மாஸ்கோ மாத்திரம் தான் இருக்குது. ரஷ்யா பேசுறதுக்கு நாதி. அடுத்த ஒரு உதாரணம், ஐரோப்பா முழுக்க பிரெஞ்சு மொழி இருக்கட்டும், ஜெர்மன் மொழி இருக்கட்டும், ரோமன் இட்டாலியன் மொழி இருக்கட்டும், கிரீக்கு, ரஷ்யன் 2 தவிர மற்ற அனைத்து மொழிகளுக்கும் அந்த ஆல்பபெட் வந்து ஏபிசிடி தான். ஆனா ப்ரொனன்சியேஷன் வேற. நீங்க ஏன்னு சொல்லி இங்கிலீஷ்ல எழுதுறீங்கல்ல, அது ஜெர்மன்ல வந்து இக்குன்னு படிக்கும். பீன்னு நீங்க போடுறது வந்து ஜெர்மன்ல வந்து ஆய் அப்படின்னு வரும். சவுண்டு வேற, எழுத்து அதுதான். எழுத்துக்கள் ஒன்னா இருக்கிறதுனால அவங்க ஒரே நாடுன்னு அவங்க சொல்ல. எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். ஒரே நாடுன்னு பண்ணல, ஒரே எழுத்தான் பயன்படுத்துற, ஒரே இதுன்னு பண்ணல, பிரிஞ்சுதான் இருக்காங்க. அதை இந்த ஒன்றியத்தில் இருக்கிற ஆட்கள் புரிஞ்சுக்கணும். நீ உன் மொழியை கொண்டு வர்றதுனால நாங்க வந்துட மாட்டோம். 7ஆம் நூற்றாண்டுல இருந்து நடக்கிறதா. நீ அந்த என்னைக்கு உள்ள வந்தியோ அன்னையில இருந்து நடக்கிறது. அசோகருடைய கல்வெட்டுக்கள்ல கிளீனா சொல்றான். அசோகருடைய கல்வெட்டுகள் சமஸ்கிருதம் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? அதுதான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான கல்வெட்டுகள். ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு பக்கமாக ஆகும். அந்த கல்வெட்டுகள்ல பயன்படுத்தப்பட்ட மொழி வந்து பாலி மொழி. புத்தர் வந்து தம்ம பதம் எழுதுறது எல்லாம் பாலி மொழி. அதுலதான் கல்வெட்டுகள் இருக்குது. அதுல அவன் எழுதுறான், இந்த நாட்டினுடைய எல்லா பகுதியும் எங்க கிட்ட இருக்கு. தெற்கு பகுதியில இருக்கிற 4 மன்னர்கள், சேர, சோழ, பாண்டிய, சத்தியபுத்திரர்கள் ஆளுகின்ற இந்த பகுதி எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு. அதுல சேர, சோழ, பாண்டியர்கள் நமக்கு தெரியும். இந்த சத்தியபுத்திரர்கள் யாருன்னு அப்ப தெரியாம இருக்கு. திருவண்ணாமலையில ஒரு குகையில ஏதோ பொது பொருள் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு பானை ஒண்ணு கிடைச்சது. ஒரு பெரிய பானை. அந்த பானையில தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. அதை படிக்கிறாங்க. அதிகமா சத்தியபுத்திரர் அதிகமா நெடுமானஞ்சி ஈத்தப்பாடி அப்படின்றது. சத்தியபுத்திரர்கள் யாருங்கிறது அது அந்த இன்னைக்கு அதை நம்ம மியூசியத்துல வச்சிருக்காங்க. அது மாதிரி அந்த காலத்துல இருந்தே நம்ம அவங்களோட இருக்கல. அசோகன் வந்து நாடு முழுக்க ஆண்டா, இந்த 4 இந்த பிரதேசங்க என்கிட்ட இல்லை. அப்படி இருந்தவங்க நம்ம எந்த காலத்துல நம்ம அவங்களோட இருக்கல. அவன் வந்து அசோகன் வந்து பௌத்த மதத்தை பரப்புறதுக்காக பாண்டியர்களை வந்து கேட்கறான், இலங்கைக்கு போறதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இலங்கைக்கு பௌத்த மதத்தை பரப்புறதுக்கு பாண்டிய மன்னர்களை கூட்டிட்டு தான் அங்க போய் பரப்புறான். சங்கமித்திரை போறான். காலில் விழுந்துதான் நடந்திருக்கு. காலில் விழுந்தான். வெள்ளைக்காரர்கள் நம்மள ஆள முடியலைங்க. வேலுநாச்சியார் அடிச்சு துரத்திட்டா. ஜெயிச்ச ஒரே ராணி. இந்திய வரலாற்றில் பிரிட்டிஷ் மன்னர்களை, பிரிட்டிஷ் அரசாட்சியை எதிர்த்து வெற்றி பெற்று ஊரை விட்டு துரத்தின ஒரே ஆள் வேலுநாச்சியார். மற்றவங்களாம் ஜான்சி ராணி தான் அவங்க சொல்றாங்க. தோத்து தான் ஜெயிச்சது வேலுநாச்சியார். குயிலிங்கிறவ தான் முதல் மனித வெடிகுண்டு. பட்டியலத்தை சேர்ந்த பெண் தன் உடம்பு முழுவதும் வெடிகுண்டுகளை வச்சுக்கிட்டு வெள்ளைக்காரருடைய ஆயுத கடனுக்குள்ளார் பாஞ்சு அதை ஒடிச்சப்புறம் தான் வெள்ளைக்காரர் நடுங்கி போயிட்டு ஓடி போயிட்டான்.
ம், ம், ம். அதே மாதிரிதான் முகலாயர்கள் ஆட்சிக்கு வரும்போது தேசிகராஜன் போரிட்டு வரவிடாம தடுத்தான். ம். இங்க வர முடியல. அதுக்கப்புறம் விழுந்தாங்க. மாலிக் கஃபூர் வர்றவரையும் இந்த பகுதி யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. ம். அப்படி இருந்த ஊருங்க. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற 56 இன்ச்சு மார்பலகருக்கு சொல்லணும். ம். சும்மா வந்து இங்க சட்டையை கட்டிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது. அதெல்லாம் அது உன்ன மாதிரி 10 பேரை பார்த்துருக்கேன் நான். இல்ல, ஒரு சில பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ இத வந்து ஏன் இது இவ்வளவு தூரம் பெரிய விஷயமா ஆக்கணும்? ஏன்னா இது இப்படி யாராவது கொண்டு வந்தாங்க அப்படின்னா கர்நாடகாவும் ஆந்திராவும் விட்டு வைப்பாங்களா? சந்திரபாபு நாயுடு விட்டுருவாரா? அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்கறாங்க. எதை கொண்டு வந்தாங்க? அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடு விட்டுருங்க. அவரு அன்னைக்கே வந்து அவர் இல்லைன்னாக்க இன்னைக்கு இந்த ஆட்சி இல்ல. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா இன்னைக்கு மோடி எங்க இருந்திருப்பாரு? நம்மளோட உட்காந்து பானிபூரி பீச்சில் தான் வந்து பானிபூரி. ஏன்னா எப்படி அவருக்கு வேலை கிடைச்சிருக்காரு. பீச்சில் வந்து மெரினா பீச்சில் வந்து பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு தமிழ் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அமெரிக்காவில் போய் ட்ரம்ப் கிட்ட போய் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரனுடைய சப்போர்ட்டை தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அதை எதிர்த்து போக மாட்டாங்க. நிதிஷ்குமாராவது ஒரு வேளை கொஞ்சம் ரோஷத்தோட ஏதாவது பண்ணாலும் பண்ணலாம். சந்திரபாபு நாயுடு சத்தியமா பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளார அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் தாண்டி வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பக்கத்திலேயே துணை முதலமைச்சர் ஒரு ஆள் உட்காந்துட்டு கழுத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. அதனால அவர் வந்து மோடியினுடைய தயவு அவருக்கு தேவைப்படுது. ஆனா சந்திரபாபு நாயுடு பெருசா வர மாட்டார். நிதிஷ்குமார் வரும். அவனுக்கு தெரியல, ஏங்க கேன்சர்னு ஒருத்தர் சொல்றான், அவனுக்கு கூட தான் கேன்சர். அவன் பயப்படாம நீ ஏன் பயப்படுறாங்க அர்த்தம் இல்லைங்க. அவனுக்கு கேன்சர் எவ்வளவு தூரத்துக்கு பரவி இருக்குது அவனுக்கு தெரியாம இருக்கலாம். நமக்கு தெரியுது, நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம். அவன் சும்மா இருப்பான், நீ ஏன் சும்மா இதா இருக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? கொரோனா வந்த போது யோகான்ற ஊர்ல பரவிச்சிருப்போம். யோகான்ங்கிறது நம்ம வைரஸ் வந்து அடுத்த செகண்ட் இங்க வரக்கூடிய நோய். தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுன்னு நம்ம சொல்றோம். பேசாம இருந்துட்டாங்க. யார்கிட்டும் ஆலோசனை கேட்கல. அதை விட என்னன்னாக்கா கோடீஸ்வரர்களை பார்க்கிற வைத்தியர்களை போய் நோய் தடுப்புல கூப்பிட்டு வந்தாக்க அவங்க வருவாங்க. பேஷண்ட்டை தொட்டு பார்த்தாக்க 10,000 கேட்கிற டாக்டரை கூப்பிட்டு வந்து பொதுமக்களுக்கு நோய் வராம தடுக்கிற இதெல்லாம் அது மாதிரிதான் அந்த பெரிய பெரிய மருத்துவமனைக்கு சேர்ந்த டாக்டர்கள் என்னை வந்து கேட்டபோது நான் சொன்னேன், இந்த மாதிரியான தொத்து வியாதிகளுக்கெல்லாம் வைத்தியம் பண்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. குகானந்தன் ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் தான் என்னோட என் கூட இருந்த மாணவர். அவரும் நானும் வந்து தொற்று நோய்க்கான வேக்சின்லாம் தேர்த்துருவா போய் போட்டவனுங்க. அவரை பயன்படுத்துறதை விட்டுட்டு கோடீஸ்வரர்களை பார்க்குற மருத்துவமனை டாக்டர் கூப்பிட்டா அவங்க எப்படிங்க தடுப்பாங்க? லேட்டு. அதனாலதான் கொரோனா உள்ளது. ஏன்னா வரணுங்கிற ஐடியாவில் இருக்காங்க. அந்த நோய்ங்க பரவணுங்கிற ஐடியாவில் இருக்காங்க. ஓடி ஒரு வைத்தியம் சொன்னார் தெரியுமில்ல, மொட்டை மாடியில போய் நின்று லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மொட்டை மாடியில போய் நின்று கை தட்டுக்கு கொரோனா போயிடுங்க. அப்ப கேட்டாங்க, ஊடே இல்லையா? வெடி வெடிச்சா ஊடே இல்ல, அவனுக்கு மொட்டை மாடி ஆகிறது. அவன் மொட்டை வெளியில தான் நிற்கும். அவனை போய் லைட்டை வேற ஆஃப் பண்ணிட்டு கை தட்டுன்னு சொல்றிய, மொட்டை மாடிக்கு எங்க போவாம? அப்படிப்பட்ட ஆள் நமக்கு பிரைம் மினிஸ்டர். அப்புறம் என்ன பண்றது? ஆனா இதெல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நாம வந்து சும்மா இருக்க முடியாது. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா சந்திரபாபு நாயுடு இதை விட்டு வைக்க மாட்டாரு, அவரு கூட்டினு வெளியே வந்துருவாங்க. நம்ம போராடும் போது அவரு சேருவார். அவரும் இப்ப கர்நாடகா வருது இல்லையா, எல்லாரும் தான் வர்றாங்க. சந்திரபாபு நாயுடு ஒருத்தர் தானே வாய்ப்பு இருக்குல்ல, மத்த எல்லாரும் தடுத்துட்டாங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.